முதல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூர்ணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடரொளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள், என்னுடைய கிராம மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும். அப்பேற்பட்ட கந்த கடவுள் இங்கு வர வேண்டும். முள்ள கமலத்தில் வந்திருப்பாள். கள்ளத்தோர் பாவில் இருப்பான் 5, அவள் பாதமணி போல் நாவில் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவல இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்ய வந்திருக்கேன். நானு நல்லா பாத்துக்கிறேங்க. தமிழ் கடவுள் முருகனுக்காக துண்டு செய்ய வந்திருக்கேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் பசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரை உள்ளர், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா அவங்களுக்காக பெய்கிற மழை எல்லாருக்குமா. அதனால நான் செய்யக்கூடிய தொண்டு சிறப்பாக இருந்தால் முருகன் எனக்கு 100% நன்மைகளை தருவார், புண்ணியத்தை தருவார். எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு எல்லாம் 130 140 புண்ணியங்கள் கிடைக்கும். அப்படியா? சரி, அப்பேற்பட்ட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்றால் கந்த கடவுள் இங்கு வர வேண்டும். கந்தனுக்காக கந்தனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நான். வண்ண வண்ண பூ முடிக்குமா சின்ன சின்ன பெண்ணங்களை எடுத்துவா
குடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களை உன்னை எடுத்துவா மாமலராய் நோக்குண்டாய் மீனின் உடங்காது பூ கொண்டு திப்பார் திருமீனி தும்பிக்கையான் பாதம் தப்பா தாறுவார் தமக்கு பாழும் தெளி அடிச்சு மண்டை உடையவர் அங்க பார்த்துக்கிட்டேன் பாழும் தெளிந்தேன்னு பாகும் பறிப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் என்று அவை மூதாட்டி வணங்கினாங்க. தமிழ் என்ற காரியம் செவ்வனவே நடந்தது. தமிழுக்காக தன்னுடைய இளமையை கொடுத்தாங்க அவை மூதாட்டி. தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய விருப்பத்தோடும் ஆசையோடும் வந்திருக்கேன். இந்த கடவுளுக்காக காவலுக்கு வந்திருக்கேன். காவலை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றார் வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா மற்றவர்களா தொழுதுண்டு அவர் பின் செல்பவர் என்று கூறும் குரலின் தன்மைக்கு ஏற்றவாறு உலகத்திற்கே சோறு போடுறது யாரு? சமயக்காரன்னு சொல்லிடாதீங்க. ஆமா, விவசாயிகள் தான். ஒரு நாள் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும் உறவால் உடல் உயிராலும் பிரியாத வர வேண்டும் விழியோடிமை போடே விலகாத நிலை வேண்டும் எனையாளு எஜமானே எனையாளு எஜமானே எனையாளு எஜமானே எனையாளு எஜமானே உறவான உடல் உடலாலும்
ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் எல்லாமே ஆசைதான். என்ன ஆசை? உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? நல்ல வாசிக்கணும். இதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். எல்லாருக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு மட்டும் ஒரு தெய்வத்தை தனியா ஒதுக்கி வச்சாங்க. பெண்களுக்கு மட்டும் ஒரு தெய்வமா. என்ன தெய்வம்? கணவனே கண்கண்ட தெய்வமா, கல்யாணம் ஆன பெண்களுக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னாங்க. எப்ப? அப்ப. ஆனா இப்ப என்ன? படிச்சாலும் படிக்காட்டியும், கணவர் நல்லா வச்சிருந்தாலும் வைக்காட்டியும் செய்யும் தொழிலே தெய்வம். பாதி பெண்கள் பூரா அவங்க சொந்த காலில் இன்னுதான், சொந்த கைய ஊனிதான் எல்லாருமே இப்ப பிழைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம். எல்லாருக்கும் எல்லா தொழிலும் தெய்வம் தான். இப்ப எனக்கு நல்லா பாடணும், நல்லா பேசணும், நான் அண்ணன்ட்ட நல்லா பேர் வாங்கணும்னு ஆசை. நான் என்ன பண்ணேன்? அதே மாதிரி உங்களுக்கு நல்லா வாங்கணும்னு ஆசை, ஆசிக்கணும்னு ஆசை. நம்ம ஒலிபெருக்கி முத்துக்கு நல்ல ஒலிபெருக்கி போடணும், பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. உன்னையாட்ட வயசு பயிர்களுக்கு நல்ல அழகான பொம்பளை பிள்ளையா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படிதானே? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காதலிக்கணும்னு ஆசை. ஆமா, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து, நல்ல பையனா பார்த்து காதலிக்கணும்னு ஆசை. நீதான் நல்ல மாப்பிள்ளையா? நீ எல்லாம் வந்துடாத, ஒரே நாள்ல கொண்டுருவேன். ஏன்னா நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை. இப்ப அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே இங்க இருக்கிறவங்க நல்ல மாப்பிள்ளைகள் தான். கல்யாணம் பண்ணவங்களும் மாப்பிள்ளைகள் தான், கல்யாணம் பண்ணாதவங்களும் மாப்பிள்ளைகள் தான். ஏன்னா மாப்பிள்ளைனாவே ஜான் பிள்ளைனா ஆண் பிள்ளை, ஆம்பளைனாவே மாப்பிள்ளைன்னு தானே அர்த்தம். 60 வயசுல நம்ம ஐயா வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தாலும் பாரு 60 வயசுல கிளவி மாதிரியே தெரியல, மாப்பிள்ளை மாதிரி நடந்து போறாரு அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது 60 வயசு அப்பத்தாவை பார்த்து பாரு எப்படி கன்னி பொண்ணு மாதிரி போகுதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்ப ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் 60 வயசானாலும் 70 வயசா இருந்தாலும் மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப உள்ள காலகட்டத்திற்கு எல்லாமே நல்ல மாப்பிள்ளைகள் தான். இப்ப 15 வயசுக்கு மேல டேனியலு நம்ம தமிழ்நாட்டுல படிக்காத மாப்பிள்ளைய கூட பாத்துடலாம். ஆனா பாட்டுல குடிக்காத மாப்பிள்ளையில இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. அதனாலதான் நான் கேட்டேன், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து காதல் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பாருங்களேன், இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி 12வது பொது தேர்வு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த பொது தேர்வுல முதல் மதிப்பெண் எடுத்தது யாரு? நம்ம மாநிலத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நந்தினி அப்படின்ற ஒரு சாதாரண கூலி தொழிலாளனுடைய மகள். முதல் மதிப்பெண் நம்ம மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை. எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, பெருமையா பேசுறாங்க. அது இன்னும் அதே மாதிரி 2வது மதிப்பெண் எடுத்தது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. பாருங்க, அவங்க அப்பா இறந்த அன்னைக்குதான் அந்த பிள்ளைக்கு பொது தேர்வான். அப்பா இறந்த பிணத்தை வீட்டுல வச்சுட்டு போய் பொது தேர்வு எழுதிட்டு வந்திருக்கான். அதுல 2வது மதிப்பெண். அந்த பொண்ணு வரல அப்படின்னா இந்த பொண்ணு தான் முதல் மதிப்பெண். அப்ப 2வது மதிப்பெண் இது. அதே மாதிரி 10வது பொது தேர்வுல பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அங்கேயும் ஒரு பொம்பளை பிள்ளை தான் முதல் மதிப்பெண். அதே 2வது மதிப்பெண் நம்ம சிவகங்கை மாவட்டத்துல ஒரு பொம்பளை பிள்ளை. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் பார்த்திருப்போம். முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண் பொம்பளை பிள்ளைங்க போட்டாதான் ஒட்டியிருக்கோம். இந்த பொண்ணுதான் முதல் மதிப்பெண், பொண்ணுதான் 2வது மதிப்பெண் அப்படின்னு பெண்கள் போட்டாவ ஒட்டி இருக்கு. பெண்கள்ல தான் முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண் எடுத்திருக்காங்களே. அப்போ இந்த நாட்டுல ஆண்கள்லாம் படிக்க தானே செய்யறாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் மதிப்பெண் எடுத்து முதலாவதுல எடுத்திருக்கு. இந்த பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா இல்லையா? அதுக்குத்தான் நான் சொன்னேன் நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு. நான் எங்க போய் தேர்ந்தெடுக்கிறது? எங்க போய் நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கிறது சொல்லு? அதுதான் பெரிய விஷயம். இப்பெல்லாம் நம்ம நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம், ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? பொண்ணு பற்றாக்குறையா? இல்ல, பெண்கள் பூரா படிச்சு கௌரவமா இருக்காங்க. பசங்க பூரா படிக்காம குடிச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. 70% பசங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் படிச்ச பொம்பளை பிள்ளைங்க எங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. நான் 100%த்துல 25% ஆம்பளை பசங்க தான் கண்ணியத்தோடவும் நல்ல படிப்போடவும் ஒழுக்கத்தோடவும் இருக்காங்க. 70% ஆண்கள் பூராமே குடிக்கத்தான் செய்யறாங்க. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி செல்ல வச்சுக்கிட்டு படம் பார்க்கத்தான் செய்யறாங்க. அப்ப என்ன பண்றது? அதுக்காக தான் பொம்பளை பிள்ளைய பூரா கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குடிகார மாப்பிள்ளை எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன? இதுதான்.
அதுக்காக தான் நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடுறேன். எங்கேயாவது நம்ம ஊர்லயாவது யாராவது நல்ல மாப்பிள்ளை இருப்பாரான்னு பாக்குறேன். கிடைக்கல. சரி, எப்படியாவது விடிகிறதுக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துருவான். அதனால மனசில தினைக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் வானம் பாடி பாரும் பறவைகளை காணம் பாடி ஆலோலம் சோ அப்படின்னு தினைக்கு துணையா வள்ளியம்மாவுக்கு துணையா நாங்க எல்லாரும் காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னையும் சொல்லி ஒவ்வொரு ஆசையும் சொல்லி வள்ளியம்மா மட்டும் காதல சொல்லியிருப்பாங்க. நானும் காதல சொல்லணும்ல, எனக்கும் காதல் ஆசை வராதா? ஆமா, காதல சொல்ல காதலே வர வர சொல்ல முடியும், சொல்றதுக்கு பயம் வந்துருச்சு வர வர. அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா, அன்பானவ அழகானவ. அந்த அழகி வரட்டும். அந்த அழகி வரதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசைய நம்ம எப்படி வேண்டணும்னா, அந்த முருகனை அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமா பாட வந்தேன் மேலவா, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா,
அந்த அழகி வரட்டு எல்லாரும் ஒன்னா காவல். அச்சு வச்ச போல் இருக்கு. அண்ணன் நடனப்பை அச்சு வெள்ள போல் இருப்பேன். அண்ணன் நடனப்பை அச்சு வெள்ள போல் இருப்பேன். சின்ன நடனப்பை அழகு பெண்டுகளா சிறுவன போல் இருப்பேன். நடனப்பை அச்சு வெள்ள போல் இருப்பேன். சின்ன நடனப்பை அழகு பெண்டுகளா சிறுவன போல் அடியே கடக்க மாட்டேங்குது. என்ன மூத்திரத்தை குடிச்சுன்னு தெரியல. நல்ல சரக்காயும் சாப்பிட்டாலும். ஆனா உண்மையிலே சொல்றேன், பெண்கள்லாம் ரொம்ப பாவம். இந்த மாதிரி பிறவிகளை கல்யாணம் பண்ணி எப்படித்தான் வாயில முத்தம் கொடுக்குதுகளோ. போன நாட்கள் நான் இருந்த சாமி இதுல கணேஷ் கோயில வர போட்டுக்கிறது. உன்னை சொல்லல, உன்னை சொன்னா அடியே அடியே இவளே சிரிப்படி என் வாழ்க்கை பொழக்க பொழந்தவளே. அப்படியே பொழந்தாலும் விளங்கிடும். பிறந்தாலும் அடியே. பொம்பளையா பிறக்க கூடாது. அப்புறம் என்ன உன்னை சொல்ற? அடியே நம்மள எங்க போறோம்? நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பிய. என்ன சீட்டு காசு கட்டுறதுக்கு பாதி காசு வந்துருச்சுல. சிரிப்படி சிரிப்ப. அடியே அடியே என்ன நீ அப்படி மட்டும் நினைக்காத. உன்ன மாதிரி ஒரு நல்ல வேலை வரப்ப 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன்டி, அதை சேர்த்தணும். நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்துருக்கேன். அடி உன்ன மாதிரி ஒரு நல்லவளை நான் பார்க்கவே முடியாது. ஏன் நான் நல்லவதாண்டி, எனக்கு நான் நல்லவதான். ஏன் தெரியுமா? நல்லவன் எனக்கு நான் வாயை மூடு. நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். மைக்க மட்டும் போது அமர்த்துங்க. பெரிய சுஷீலாமா நினப்பு. ஒண்ணு சொல்ல விட மாட்டா, உடனே பாடிடுவா. அடியே என்ன அடியே? நீ கர்ணன் பரம்பரடி. யாராவது கேட்டு வந்தா அள்ளி குடுக்குற பரம்பரை. குடுத்து புடுத்தா என்ன வீடு கட்டாம நிக்கிறேன். நேரம் இல்லாட்டினா நேரம் வீடு 4 வீடு கட்டிருக்கேன். 1200 ரூபாய் வாங்கியிருக்க. ஏய் அது எப்படி என்னனியா? உள்ள உட்காந்து எண்ணிக்கிட்டே இருந்தேன். வயிற்றுச்சு சும்மா விடுமா? உனக்கு 600 ரூபாய், எனக்கு 600 ரூபாய். உன்னை ரொம்ப பெருமையா பேசியிருக்கேன்டி. சரியா? அச்சுக்கடி அந்த மொத்தமே உனக்கு தான், நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. அப்படிதான் சொல்லுவா. காலைல மொத்தமா புடிங்கிடுவா. சரி நம்மள எங்க போறோம்? ஊட்டி பிக்னிக் போறோம்டி. ஊட்டி மாதிரி தாண்டி இப்ப இருக்கு. அப்படியே கூட்டிட்டு போனா அந்த அவர் மட்டும் தனியா கூட்டிட்டு போவோம். ஏன் பிக்னிக் அப்படி இருக்கு, புழு புழுன்னு. ஏன் எப்படி சொல்ற? ஆமா, மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கடி, என்னன்னே தெரியல. அடியே மனநலம் பாதிக்கலடி, அவர் பொண்டாட்டினால பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. பாவத்தை போயிட்டு அந்த அம்மா எந்த கடுப்புல மண்டையில ஓட்டுச்சோ தெரியல. அடியே நம்ம எல்லாம் பெண்கள் நினைச்சு பாரு, ராத்திரி பொண்டாட்டி பிள்ளையோட தூங்கிட்டு இருக்கல இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான், பொண்டாட்டி அதோட பயந்துக்கிட்டு ஓடிடும். அடியே என்னடி? காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். நீ முன்ன பின்ன காவலுக்கு போனாயா? போனாஞ்சி, மச்சேட்டுக்காரு கூட தனியா ஒரு தடவை போனேஞ்சி. நிறைய பேர் இருக்காங்களா? யாரு கூட? நல்ல உட்காந்து ஆபரேட் பண்ணி தக்கும். அடையாளத்தை சொல்லு. காயா அது காஞ்ச என்ன காயில என்ன? அடியே என்னடி? நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. என்னப்பா மகிழ்ச்சிருக்காரு பாக்குற பார்வை பாருங்க. புள்ள நினைக்கிறார் தக்காளி செவத்த தோளா இருக்கடான்னு. ஏமாந்து போகாத, உன் கையிலுக்குள்ள என்ன கிடக்குதோ அதுதான் இங்கேயும் கிடக்குது சொல்லிட்டேன். புள்ள வந்து பார்த்தேன்னா தெரிச்சுக்கிட்டு ஓடிடுவேன். தனித்தனியா ஸ்பாட் ஸ்பாட்டா கிடக்கும் பாத்துக்க. அடி என்னடி? நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. ஆத்தாடி நான் பொம்பளைப்பா. நான் என்ன லம்பாடி முடியாடி? சரி என் வாயில நான் அப்படி சொல்லுவேன். நோட்டீஸ் அடிச்சு ஒட்டு. இது என்ன வம்பா இருக்கு? நான் பொம்பளை, நான் தான் சொல்லிக்க முடியும். எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிட முடியும். நான் இவ்வளவு அழகா சேர்த்து சொல்றேன். நீயும் பெண்ணு நானும் பெண்ணு. இப்ப சேர்ற மாதிரிதான் இருக்கும். அப்புறம் சண்டை கண்டை வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது பூரா வெளியே வந்துருது. தேவையா? நீ அங்கிட்டு இரு, நான் இங்கிட்டு இருந்து சொன்ன பாரு. சரியா சொன்ன. சண்டை வந்துச்சுன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். என்ன எடுத்துக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருவேன். நான் இல்ல அடி பொம்பளை பிள்ளை நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க போறோம்? நம்ம எல்லா காட்டுக்கு காவலுக்கு போறோம். காவலுக்கு போறோமா இல்லையா? காவலுக்கு போய் கண்ணு கருத்துமாக்கு பாக்க சொல்லி. அம்மா பாத்தியாடி? நீ பாத்தியா? நான் என்ன அம்மா பாக்கலடி. இப்பதானே இடத்துக்கு முத வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கேன். அடி என்ன அப்படி பாக்குற? கருவாப்பில்ல
என்னத்தாண்டா ஏன்டா அப்படி பாக்குற? நீ நம்பி ஏமாந்து போயிடாதனே. உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்கு, அந்த பாவாடைக்குள்ளேயே அதானே கிடக்குது. என்ன அது ஊது சொரட்டா, இது சார பாம்பு, அவ்வளவுதான். சாரப்பாம்பு அப்புறம் வெள்ளை தைலம் கேட்கும்னே போயிடாத. அம்மா கூப்பிடுவோம். அம்மா வந்தாங்கன்னா ரொம்ப அடக்க லட்சணமா ஒழுக்கமா பேசணும். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை அண்டாயிரை கிழிக்கும். சரி, நாங்கெல்லாம் காவலுக்கு போனோம், சொல்லிட்டோம். உன் மனசுல யார் இருக்கான்னு சொன்னா மைக் செட்டுக்காரன்னு சொன்ன. யார் அந்த மனுஷன் தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் அவரை நீ எதை பார்த்து விரும்பின? இன்னும் என் மூஞ்சிய கூட வாக்குல இப்பவே தலையை கவத்திடுச்சு. எதை பார்த்துட்டு மயங்குன? எப்பா லேசா எந்திரிச்சு பாப்பா, உள்ளதான் கிடக்குது, உள்ள செக் பண்ணிட்டே இருப்பியா? குனிச்சு வாக்குறாரு இருக்கா நேத்தெல்லாம் ஒரு ஆள் அப்படி தாண்டி பாத்துக்கிட்டே இருந்துச்சு. 10 மணிக்கு குனிஞ்சு இதை பார்த்த ஆளு காலையில 6 மணிக்கு தான் நிமிந்துச்சு. ஒருவேளை கழுத்துல சுளுக்கு விழுந்திருக்கும் போல இருக்கு. இந்த சுளுக்குலதான் தலை கீழே விழுந்திருக்கும் போல இருக்கு. அடே, இந்த மைசெட்டுக்காரர் கல்யா முத்து மைசெட்டு, சங்கமங்கல முத்து மைசெட்டு, சரி நம்ம சொந்தக்கார மைசெட்டு தான். ஆமா, அவரு ஊர் உலகத்துல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எங்கெங்கயோ கொலா கட்டுற மாதிரி எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் கொலா கட்டினாரு. எங்க ஊருக்கு வந்திருக்காடி. என்ன ஊரு? எங்க ஊர் பேர் வந்து இழுத்தடிச்சாம்பட்டி. ஏன் அங்க போற இழுத்து இழுத்து அடிப்பாங்களா? ஊருக்குள்ள கால் எடுத்து வை, முத புதருக்குள்ள எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி இழுத்து அடிச்சா என்னைக்கு அடிச்சு முடிக்கிறது? ஆனா எங்க கொலைசாமி பாத்தியா, மச்சான் கோச்சிட்டு போராடுவாரு. என்ன சாமி? எங்க கொலைசாமி என்ன தெரியுமா? என்ன சாமி? பொந்து கருப்பு. சமய கருப்பு, சந்தன கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சங்கிலி கருப்பு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பொந்து கருப்பு? பொந்து கருப்பு சாமி கிட்ட வந்து நினைச்சுக்கிட்டு வேண்டு, என்னன்னு நினைச்ச காரியம் எல்லாம் கைகூடும். ஆமாடி, நானும் வேண்டணும், நிறைய வேண்டுதல் இருக்கு. பொந்து கருப்பா, பொந்து கருப்பா, பொந்து கருப்பா, பொந்து கருப்பா, பூமாலையே தோள் சேரவா, காட்டு சுதி மீட்டு காட்டு கோடையில் வாடாத மழை காணாமல் கூடாது கண்ணி எழுதும் என்று உதயம் என்று தெரியும் இன்பம் புரியும் என்று புரியும் என்று உதயம் என்று தெரியும். மகராசியா 100 வயசுக்கு இன்னைக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கியோ அதே மாதிரி என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். அவ அப்படித்தாம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஆவுன்னா அதே பழக்கம் வீட்டுல சொல்லி கொடுத்துருக்கேன். நீ மட்டும் அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்குறப்ப வீட்டுல இருக்கேன். நான் ஊருக்கே சொல்லி கொடுப்பேன், நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா? நல்லா இரு, நல்லா அம்மா. 16 பெற்று இல்ல 16 பெற்று 16 எங்கிட்டு பெக்கிறது? உனக்கெல்லாம் நீ எல்லாம் 32 பெப்பியே. ஆமா, பெக்கிறதுக்கு எனக்கு இருக்கு பாருங்க. சோழனா பையே. ஏன் நீ பெக்க மாட்டேன்னு சொல்லு. பெக்க வைப்பேன். சொன்னேன் இப்ப பொம்பளைன்னு. நான் அம்பானி முண்டாடி பொம்பளை. ஏய்
அப்படிலாம் சபையில ஒரு மரியாதை இல்லாம பேசக்கூடாது தெரியுமா? பொம்பளை பிள்ளைனா இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கா? அது மாதிரி இருக்கணும். அடக்கமா சொல்றீங்களா? ஏய், அழக்க ஒடுக்கமா அப்படின்னு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் கலர்ந்த பெண்ணா இருக்கணும். நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த 4ல 3 இல்லம்மா, ஆனா 1 இருக்கு. என்ன இருக்கு? பைப்பு. ஏண்டி இப்ப கிராமங்களுக்கே பைப்பு இல்ல, அடிக்கிற பைப்பெல்லாம் இல்ல. நீ எங்க போய் பைப்புன்ற? திரும்பி விட்டா இதுவும் கைய திரும்பி விட்டா வரும், கைய காட்டுனா வரும். இது பிடிச்சா அறிவு கட்டவளா பொம்பளை நீங்க? ஆமா பொம்பளை மொசம் நீங்க சந்தைப்படி ஓடுப்பீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க திரும்ப வந்துட்டு இருக்க. உருவம்னா நான் நிழல் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். யாரு? நான் உருவம்னா நீ நிழல். அத கொண்டு எங்க விடுறது? அது அங்க ஒரு நிழல் அங்க இருக்கு. அப்படியா? அந்த உருவம் சேர்த்த நிழலா? ரொம்ப சந்தோஷம். உன்னை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணு, ஒரு முக லட்சணமான பெண்ணு. ஒரு உண்மையை சொல்லவா? என்ன உண்மை? காலையில தான் ஷேவிங் பண்ணி. ஏய், அறிவை கட்டவள சொல்லுங்க, எங்க பண்ணீங்க? சவரம் பண்ணியா? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவ்வளவு இடமா இருக்கு. இப்ப வேற சும்மா அவ வாய் ஏற்கனவே அவளை பேசிட்டு இருக்காதீங்க. தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பெண்கள் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காங்க. எப்படி சேலை கட்டி நல்ல குங்குமம் வச்சு தலை நிறைய பூ வச்சு இருக்காங்க. எல்லாரும் அழகா இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கு. கல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, குதிரையில பவனி வரும் மீனாட்சி, மாண்டியரு சக்கரிடம் மாசவச்ச ராசாத்தி, ஊராட ஊருக்குள்ள ஆறாடி தெருக்குள்ள மாட சூட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, மாண்டியரு சக்கரிடம் மாசவச்ச ராசாத்தி. திருநாளு புது பூத்தேடி கூட்டி வரும் பெருநாளு, மாறாத அன்பு வச்ச மகனாட்சி, மறையாத என்ன வச்ச மீனாட்சி, ஊரோடு தேரோடு குறிப்பாடாது ஒரு நாள் திருநாள் பிறந்தது. குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, சாமியர் சுக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, நடந்தாரு பழமேடான பாதையில கடந்தாரு, ஓடாத தேசப்பட போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரபிடிக்க நடந்தாரு, பழமேடான பாதையில கடந்தாரு, மாறி போல மண்ணு கட்ட துணிந்தாரு, மகராட்சி கண்ணு கண்டு பணிந்தாரு, ஊரெண்ண திகழெண்ண துடிப்பாடு ஆளெண்ண நினைச்சத முடி பாப்பாரு, தடிக்கிற மனிதர் யாரு? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, ஆண்டியர் சுத்தரில பாசவச்ச ராசாத்தி, பாசவச்ச ராசாத்தி, ஊருக்குள்ள ஆறாடி தெருக்குள்ள மால தோல்வி சூடவே, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, ஆண்டியர் சக்கரில பாசவச்ச ராசாத்தி, பாசவச்ச ராசாத்தி. அழகா இருக்கு. இதே மாதிரி உங்களெல்லாம் வர்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. உனக்கு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிடவா? ஏண்டி அப்படியா? ஆளோளம் 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 ஆனவர் போதிரும் அருளாளம், வந்து சேரும் வண்ண வண்ண கிளை
பறவைகள்லாம் போகாதுமா. ஆமா, ஏன் போகாது? எல்லாம் ஞான பறவைகள். அப்படியா? ஆமாமா. சரி. அதனால- இடம் கொஞ்சம் முக்கியமான இடம். உண்மைதானே? தவரிசைகள் தவ முனிவர்கள் யார் வேணாலும் வரலாம். யார் வந்தாலும் மரியாதை கொடுத்து என்னை கூப்பிடணும். மத்தவங்க வந்தா நீங்களே பாத்துக்கங்க. ஆளோளும் ஆளோளும் ஆகட்டும். யார பாத்துட்டே போயிட்டு இருக்க? ஏய்